வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு வேலையை செய்து கொடுக்க ஒரு தணிக்கையாளரை தேடினேன். நான் செய்திருக்கலாம், அப்பொழுது நேரம் இல்லை. ஒரு இளம் தணிக்கையாளர் நான் செய்து தருகிறேன் என்று உற்சாகமாக முன்வந்தார். அவர் கேட்ட ஃபீஸும் நியாயமாக இருந்தது. வேலையை உடனே அவரிடம் கொடுத்து விட்டேன். அந்த இளம் தணிக்கையாளருக்கு அப்படி ஒன்றும் பெரிதாக வேறு வேலைகள் இல்லை. அவர் பார்த்து கொண்டிருந்த 1-2 வேலைகளில் நான் கொடுத்த வேலையும் ஒன்று. அதன் காரணமாக மனிதர் என்னை பாடாய் படுத்தி விட்டார். 1000 சந்தேகங்கள் அவருக்கு. பல முறை என்னை நேரில் சந்தித்து விளக்கம் கேட்டார். 1000 முறை அலைபேசியில் விளக்கம் கேட்டார். அவருக்கு விளக்கம் கொடுத்த நேரத்திற்கு நானே அந்த வேலையை 10 முறை செய்திருக்கலாம் என்று கூட தோன்றியது. ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்ற நிலையில் அந்த வேலையை அவரிடமிருந்து வாங்கி இன்னொரு தணிக்கையாளரிடம் கொடுத்தேன். ஒரே நாளில் வேலை முடிந்துவிட்டது. இந்த நிகழ்வில் நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது. அந்த இளம் தணிக்கையாளருக்கு நிறைய நேரம் இருந்தது, வேலை அவ்வளவாக இல்லை. ஆகவே இருந்த நேரத்தை எல்லாம் தனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச வேலைக்கு பகிர்ந்து கொடுத்தார். அதன் பலன் ஒவ்வொரு வேலையையும் மாத கணக்கில் இழுத்தடித்து வாடிக்கையாளர்களை ஒரு வழி செய்து விட்டார். 2வது தணிக்கையாளருக்கோ நிறைய வேலைகள் இருந்தன. நான் கொடுத்த வேலையை சீக்கிரம் முடித்தாக வேண்டும் என்ற அவசியம் இருந்தது. ஆகையால் காலத்தை செய்து முடித்து கொடுத்தார். இஃப் யூ வாண்ட் அ ஒர்க் டு பி டன் ஃபாஸ்ட், கிவ் இட் டு எ பிஸி மேன் என்பது ஒரு ஆங்கில சொலவடை. உன் வேலை சீக்கிரம் முடிய வேண்டுமென்றால் ஏற்கனவே நிறைய வேலை வைத்திருப்பவனிடம் அதை கொடு. இதிலே பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இல்லை, பயப்பட வேண்டாம். பார்க்கின்சன்ஸ் லா என்ற ஒரு சூத்திரமும் இருக்கிறது. அதை சுருக்கமாக சொன்னால், ஒர்க் எக்ஸ்பேண்ட்ஸ் so as to fill the time available for its completion. ஒரு வேலையை செய்ய எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அந்த நேரத்தை முழுவதும் ஆக்கிரமிக்கும் அளவிற்கு அந்த வேலை வளர்ந்துவிடும். ஆக ஒருவருக்கு அதிக நேரம் இருந்து வேலை குறைவாக இருந்தால் அதுவும் பிரச்சனை தான். இதற்கு இன்னொரு கோணமும் இருக்கிறது. அந்த மனிதர் ஒரு சிறந்த கவிஞர், புதுக்கவிதை எழுதுவதில் வல்லவர். 50 ஆண்டுகளுக்கு முன் அவருடைய கவிதை புத்தகங்கள் 1000கணக்கில், ஏன் லட்சக்கணக்கில் விற்றன. கதை புத்தகங்கள் விற்பது எளிது, கவிதை புத்தகங்கள் விற்பது என்றால் மிக அபூர்வம். பெரிய கவிஞர்களின் கவிதை புத்தகங்கள் தான் விற்கும். அந்த காலத்தில் கல்லூரியில் படித்த இளைஞர்களும் இளைஞிகளும் அவருடைய கவிதைகளுக்கு அடிமைகள் என்னும்படியாக அவர் புகழ் பரவியிருந்தது. கவிஞருக்கு 57-58 வயது ஆன பொழுதும் அவருடைய கவிதைகளில் ஒரு துள்ளல் இருக்கும், ஒரு இளமை இருக்கும், விவரிக்க முடியாத ஒரு வசீகரம் இருக்கும். கவிஞர் ஒரு அரசு கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக இருந்தார். கல்லூரியிலே பாடம் எடுக்க, படிக்க வேண்டும், தயார் செய்ய வேண்டும், குறிப்பெடுக்க வேண்டும், பின் வகுப்பெடுக்க வேண்டும், கல்லூரி தேர்வுகளுக்கு வினாத்தாள் அமைக்க வேண்டும், தேர்வுத்தாள்களை திருத்த வேண்டும், கல்லூரியில் நடக்கும் விழா மற்றும் கூட்டங்களில் தன்னுடைய பங்களிப்பை தர வேண்டும். இத்தனையும் செய்து கொண்டு மனிதர் எப்படி கவிதைகளாக எழுதி தள்ளுகிறார் என்று பலரும் அவரிடம் ஆச்சரியமாக கேட்டிருக்கிறார்கள். 60 வயது ஆனவுடன் அவர் ஓய்வு பெற்று விடுவார். அப்புறம் பாருங்கள் அவர் எத்தனை கவிதைகளை, எத்தனை காவியங்களை படைக்கிறார் என்று ஒரு பெரிய கூட்டம் கணித்தது. நாங்கள் எல்லோருமே அவர் ஓய்வு பெறும் அந்த திருநாளுக்காக காத்திருந்தோம். கவிஞர் ஓய்வு பெற்றவுடன் ஒரு புத்தகம் கூட வெளிவரவில்லை. பத்திரிகைகளில் அரை பக்கம் ஒரு பக்கத்திற்கு அவர் கவிதைகள் வரும், அது கூட வருவது நின்றுவிட்டது. அவர் ஓய்வு பெற்று பல வருடங்கள் கழித்த பின் அவருக்கு நெருக்கமான ஒருவரை சந்தித்து பேச நேர்ந்தது. அவர் சொன்ன செய்தி எனக்கு வலியையும் வேதனையையும் தந்தது. அவர் சொன்னார், சார், காலேஜில் பரபரன்னு வேலை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் கிடைச்ச 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் கவிதையாக எழுதி தள்ளிட்டு இருந்தார்.
சில சமயம் ஒரே மாதத்தில் 200 பக்கத்துக்கு கவிதை எழுதிடுவார், அது புஸ்தகமாக வந்துடும். இப்போ பாருங்கள், நாள் பூரா சும்மா தான் இருக்கார். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் டிவி பார்க்குறாரு, மத்தியானம் 2 மணி நேரம் தூங்குறார். எழுதுறதே நின்று போச்சு. என்ன நடந்தது? கவிஞர் ஒரு மாதிரியாக ட்ரிஃப்ட் ஆகிவிட்டார். ஆற்றில் அடித்து கொண்டு போகும் இலை 6 இழுத்த இழுப்புக்கெல்லாம் போய் குறிக்கோள் இல்லாமல் கெடுவது போல் கவிஞர் தம் கவித்திறனை இழந்து விட்டார். ஒரு காலத்தில் என் எழுத்து ஓரளவு சூடு பிடித்த பொழுது, என் எழுத்து பரவலாக பிரசுரமான பொழுது நான் முழு நேர எழுத்தாளனாகி இன்னும் நிறைய எழுதலாம் என்று நினைத்திருந்தேன். உடனே அதை செயல்படுத்தவில்லை. அடுத்த 2 நாட்கள் அலுவலக வேலை எதுவும் செய்யாமல் வீட்டில் இருந்தபடியே எழுத ஆரம்பித்தேன். எழுத்து அத்தனை சொரத்தாக இல்லை. அந்த கவிஞரைப் போல் நானும் ட்ரிஃப்ட் ஆகாமல் பார்த்து கொள்வது என்னுடைய தொழில், என்னுடைய நுட்பமான கஷ்டமான கணக்குகளை போடும் தொழில். சில சமயம் அலுவலகத்தில் கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு வேலை இருந்தாலும் இடையில் கிடைக்கும் அரை மணி நேரத்திலும் 1 மணி நேரத்திலும் எழுதும் எழுத்து நன்றாக இருந்தது. என்னை என் கணக்கு தொழில் நெறிப்படுத்துகிறது என்றுதான் இப்பொழுது தோன்றுகிறது. 22 வருடங்களுக்கு முன் ஒரு பெண்மணி என் கதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டுமென்று அனுமதி கேட்டார். மகிழ்ச்சியாய் கொடுத்தேன். இது நடந்து சில ஆண்டுகளுக்கு பின் ஒரு முறை அவரை நேரில் சந்தித்து நெடுநேரம் பேசும் வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுதுதான் அவர் ஒரு அரசு வங்கியில் அதிகாரியாக இருந்ததாக சொன்னார். an ஆஃபீஸர் in a nationalized பேங்க். முழு நேரமும் எழுத வேண்டும் என்ற நினைப்பிலே, என்ற ஆசையிலே விருப்ப ஓய்வு, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பெற்றுவிட்டதாக சொன்னார். ஆனால் அதன் பின் அவர் அவ்வளவாக எழுதவில்லை. ஒரே ஒரு புத்தகம் வெளிவந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கதைகளும் கட்டுரைகளும் பிரசுரமாகின. அதன் பின் ஒரு கட்டத்தில் எழுதுவதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டார். ஒரு நாளில் எழுதுவதற்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடைத்த பொழுது அவர் நிறைய எழுதினார். 24 மணி நேரமும் எழுதலாம் என்ற நிலை வந்த பொழுது அவரால் ஒன்றுமே எழுத முடியவில்லை. இந்த எழுத்து, இசை, ஓவியம் போன்றவற்றை ஆஃபீஸ் வேலை போல் பார்க்க முடியாது. கடிகாரத்தை பார்த்து கொண்டு வேலை செய்ய முடியாது. இன்று 10 பக்கம் எழுதுவேன் என்று 2 மணி நேரம் எழுதுவேன் என்று டார்கெட் வைத்து கொண்டு வேலை பார்க்க முடியாது. எழுத்திற்கான கருத்து நம் மனதிலே முதலில் உதிக்க வேண்டும். அதை எழுத வேண்டும் என்ற தூண்டுதல் வர வேண்டும். அப்புறம்தான் எழுத முடியும். ஒரு நாளில் நீங்கள் 10 அல்லது 12 பக்கங்கள் எழுதினால் அதிகம். அதற்கு மேலும் எழுதினால் எழுத்தின் தரம் நீர்த்துவிடும். நான் எழுதியதை சரிபார்க்க, திருத்த, அதை இன்னும் மெருகேற்ற 10 மணி நேரம் கூட சேர்ந்தாற்போல் நான் உழைத்திருக்கிறேன். ஆனால் எழுதுவது என்பது அதிகபட்சம் அந்த 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம்தான் முடியும். உங்களுக்கு நாள் முழுவதும் வேலை இருக்கிறதா? வேலையை விட்டு எழுதாதீர்கள், படம் வரையாதீர்கள். எழுத வேண்டும் என்ற ஆசையை மனதில் தேக்கிக் கொண்டு வேறு வேலைகளை பாருங்கள். ஒரு கட்டத்தில் உங்களுக்குள் இருக்கும் எழுத்து அல்லது ஓவியம் பீறிட்டு கொண்டு வெளியே வந்துவிடும். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.